என்னன்னு சொல்லு. அது அவருக்கு சொல்ல முடியாது. என்ன மேட்டர் சொல்ல என்ன முடியாதுயா. யாரா அவன் சர்ஃப் ஏரியால வந்து கலாட்டா பண்றது? காலங்காத்தால விடி காத்தால 10 மணிக்கு வந்து எழுப்புறியே, உனக்கு என்ன வேணும்? சும்மா டைம் கட் பண்ணணும் வந்து சார். உன் கையில வாட்ச் கட்டிருக்கீல? ஆமா. உனக்கு டைம் பார்க்க தெரியுமா? தெரியுமே. உனக்கு டைம் பார்க்க தெரியும். அது போல என் ஆளுங்க வெளியே இருக்கிறானுங்க, அவனுக்கு வாட்ச் கட்டிருக்கானுங்க. அதுக்கும் மேல மணிக்குண்ட்ல இன்டர்நேஷனல் டைம் வச்சு செட் பண்ணிருக்கிறேன். இத்தனையும் விட்டு புட்டு தூங்குற புளிய சுரண்டி எழுப்பி டைம் கேக்குறியே, உனக்கு என்னடா தெனாவட்டா? சும்மா டைம் பாஸ்க்கு தான். நிறுத்து நிறுத்து. டாடா இவ என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம போக மாட்டான் போல இருக்கடா. சரி நீங்கப்பா டைம் சொல்லுங்க. ஓன் டைமா? கொஞ்சம் சைன் போர்டு முன்னாடி கொண்டு வா. ரொம்ப பேடா இருக்கு. எப்படி? இப்படித்தான். சாகரா கடப்புறத்தின் உற்சவமானே வயாகரா, அதோ வரா அதோ வரா. சமயம் எத்தனை? 9 10 11. என்னடா இப்படி வாசிக்கிறீங்க? நீங்க இந்த பேரு ஓமனக்குட்டி யானை. என்னது கோமனக்குட்டி யானையா? யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது? சுமாரா. நீங்கட ஊரு கேரளா, நீங்கட பேரு ஓமனக்குட்டி, நீங்கட நயந்த மோல் அல்லே. அதே என்ன எதே? நீங்கள் எல்லாம் கூட்டுக்காரரானோ? இல்ல, நாங்கெல்லாம் பொரியல்காரங்க. பச்சே, நாங்கள் இவட 24 hours இவ்வளவுதானே இருக்கும். നിങ്ങൾക്ക് എന്ത് കെൽപ്പ് വേണമെങ്കിൽ ഒരു കുരൽ കൊടുത്താ മതി. வாயில ஒரே மிதி. என்னடா ஏசியானெட் நினைப்பா? மோகன்லால் மம்முட்டி ரேஞ்சுக்கு பிலிம் காட்டுறீங்க. பச்சே, நீங்கள் விழிச்சால் ஞான் வரும். ஞான் வராதுடா. பொம்பளை மேட்டர்ல மாட்டினா வேன் வரும்டா, வேன் வரும். மூஞ்சி நகை வர்ற. நீங்களோட முகம் எனக்கு வளர இஷ்டமான. அது ரொம்ப நாளா நம்ம கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் தர்றது இல்ல நாங்க. நீ வந்த வேலை முடிஞ்சது இல்ல. முதல்ல இடத்த காலி. என்னடா சவுண்ட் கொடுக்குறான்? போட்டோம் போ போ. அச்சிபா மச்சி. என்ன ഈ മച്ചി ഇവിടെ இருக்கிறத விட இங்க இருந்தா சூப்பர் ஆயிட்டு இருக்கும். இவ்வளவுதானா? வச்சா போச்சு. எந்த ஒரு மாய கண்ணனான. என்னடா செருப்பு? அவளை எப்படியாவது கவர் பண்ணணும்டா. அவளை ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஆகணும். ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது. இவளால இந்த ஏரியாவுல ஒரு கலவரமே வந்தால் வரும். என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? அட பாவி, ஒரு ஃபிகர் வந்த உடனே ஆளே மாறிட்டானுங்களே. நீதான் இன்னைக்கு முதல் சவாரி. ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு கொடு. வழக்கம் இல்லாதெல்லாம் செய்ய சொல்லாத. ஒரு ஏசி கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்ப்பு, ஆளே பார்க்க முடியல? எங்க போயிட்டு வர? மாமா வீட்டுக்கு. புரியல? புரியலையே. வீட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். தம்மா பத்த வைக்கிற? பின்ன வாயில அடுப்பாடா பத்த வைப்பாங்க, தம்மு தான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சிட்டு குடுப்பா. என்ன கேட்ட? அடிச்சிட்டு குடுப்பான்னு. இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சிட்டு குடுப்பான்னு. இந்தா. ஏப்பா அடிச்ச? நீதான் அடிச்சு கொடுக்க சொன்ன. இதெல்லாம் நல்லா இல்ல. அப்ப கொடுத்துரு. இத சொன்ன. போட போட போட. தாங்க முடியல. இந்தாப்பா காசு. வரேன். என்ன சர்ப்பு 10 ரூபா குத்துரு எஸ்கே பாரு. ஏதாவது போட்டு கொடுப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன். வரேன். அட ஏதாவது போட்டு கொடுப்பா. டேய், என் சர்வீஸ்லயே நான் போட்டு கொடுத்ததுலடா. என்னை கம்பல் பண்ணாதடா. போடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ போட்டு கொடுக்காம நான் உன்னை போக விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண உனக்கு? போட்டு கொடு. அவ்வளவுதானே? ஆமா. உன் காதை கொடு. இந்த ஏரியாவுல லாண்டரி கடை வச்சிருக்கானே சேகர்னு ஒருத்தன். ஆமா, நல்லா அழகா இருப்பான். கண்ணாடி போட்டு. அவனுக்கும் உன் பொண்டாட்டி முனிமாவுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன்டா. முனியம்மா இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகுறான் பாரு. என்னடா இது? அட சாமி, நான் புதுசு ஆட்டோ வாங்க போறேன் இன்னைக்கு. மீட்டர்ல கொஞ்சம் சூடு வைப்பேன். நீ தான் போலீஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தேன் சாமி. அடப்பாவி, தமிழ்நாட்டுல 5 நிமிஷம் அசையாம இருந்தா சிலையாக்கிடுறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல காக்கா வாயில போட போகுது. நீ மீட்டர் தானே சூடு வைப்ப. நான் உனக்கே. சீக்கிரம் வீட்டுக்கு போடா, இல்லாட்டி சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டியூட்டி பாப்பாண்டா. முனியம்மா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா. சர்பே, இவன் தான் சர்பே. ஏன்டா கடை போட்டுன்னு கேட்டதுக்கு சட்டையை புடிங்கி வச்சுட்டான் சர்பே. மாமன் கொடுக்க மாட்டான் சர்பே. ஏய், யாரா நீ? சொல்றேன், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுப்பா. நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. அதனால தான்டா இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு சொன்னேன். வெண்ண. ஏய், வார்த்தை நாக்கு. ஏய், சரி. யாதோ ஸ்பென்சர் பிளாசா ரேஞ்சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான் வந்தா பிளாடி பிளாஸ்டிக் சாமான் விக்கிற பிளாட்ஃபார்ம் கரடா இது. மாமூல கட்டிட்டு கடையை நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சட்டை போடுறா. இந்த கடைக்கு ஏதுடா சற்று? என்ன உங்க கேன பயிலா இருக்கேன்? டேய் டேய் டேய், சற்றுக்கு வெளியில தாண்டா கடையே இருக்கு. வாய கொடுத்த மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ஃபராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா முடியாதா?
நான் அந்த சோப் ராஜுக்கே மாமூல் கொடுத்ததில்ல, உன்ன மாதிரி சோப் லாங்கிக்கலாம் மாமூல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா? ஏன்டா எத்தனை தடவை சொல்றது? எதாவது ஒண்ணு எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. அரப்போ 2 ரூபா கொடுறா. இந்த 2 ரூபா. ஆமா, எந்த பொருள் எடுக்க போற? கல்லாப்பெட்டி. கல்லாப்பெட்டிடா. நோ சவுண்ட். ஒழுங்கா மரியாதையா நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா. இப்ப பாரு, உன் வாயை வச்சே உன்னை மடக்கிட்டேன். டேய், அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. சரி, உனக்கு ஏதாவது வேணாம்டா, வச்சுக்கங்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாருடா கடைக்காரா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க. நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவுல பார்த்து மவன உன் ஃபேமிலியே இருக்காது. மீறி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, எவ்வளவு இருக்கு பாரு. அதுக்கு பாதி. என்னடா நல்லா தான் இருக்கு. என்னடா அது கிண்டல பண்ற? காலையில வசூலானதே 2 ரூபா தான்டா. 1.25 ரூபாய்க்கு டீயும் பண்ணு சாப்பிட்டது போக பேலன்ஸ் தான்டா அது. ஒன்னால 2 ரூபா போச்சு. நான் வேற போல. அண்ணாசி தாண்டா, எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசு காசா? இது காசா? டேய், அதத்தான உன்கிட்ட வசூல் பண்ண வந்திருக்கேன். பாத்தியா? என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? நம்ம ஏரியால கஜான ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம பாடல வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன். திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சர்ப்பு உட்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி செத்த. அதையும் நிறுத்த முடியாது. ஏன்? நீ நிறுத்த சொன்னது என் ரவுடி இல்லையா? 50 பேர் வீட்டுல ஏறியா அனுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, தண்டியார்பட்டில 25 வீடு. இவனுக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன? சைதாப்பட்டில 25 வீடு செயல் எடுக்க விட்டுருக்கேன். தண்டியார்பட்டில 25 வீடு பிக் பாக்கெட் அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா, என் ரவுடி சத்தை நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்தலையா? பசி பட்டினி. நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது. நிறுத்தணும்டா நீ. அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யாரை நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் புகைய கட்டிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். சீக்கா. குப்பை லாரி ஒரு இடத்துக்கு குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அரப்பு. பொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா. கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பேன். எதை வப்ப? நிறுத்த வப்பண்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? நிறுத்தா. இதெல்லாம் ஏற்கனவே PS வீரப்பா நம்பியாரெல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓ மூக்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேனா இன்னையோட ரவுடிஸ்ட நிறுத்திடுறேன். இந்த கடி கடி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. டேய் சொத்த, பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. பாத்துக்க. போதும், வாழ உரையில போடு. இவ்வளவு பெரிய ரவுடியா ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வேணும்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா, வாங்கடா. ராத்திரி ஒரு வீட்டுக்கு திருட போனேன். சொன்னா கேட்கணும். வாடி கண்ணு, விட மாட்டோம். வா, நான் இப்படி வாழ வேண்டிய பொண்ணு இல்ல. நானும் தான். இருக்கு விடுங்க. ஒரு உலக அழகி அங்க படுத்து தூங்குறாள்.
அவ அங்க படுத்து தூங்கட்டும். தூக்கம் சரியில்லைன்னா அழகு போயிடும். அதனாலதான் வந்திருக்க மாட்டேன். அப்போ குழந்தைங்க இல்ல. இவன புதுவிதமாய கள்ளன், திருடுவதில் இவன் தானே மன்னன். கண்ணில் பட்டதையெல்லாம் சுருட்டும் கள்ளன் கள்ளன். களத்தில் பயமின்றி இறங்கிடும் கள்ளன், கிடைத்த பொருட்களை அள்ளிடும் கள்ளன். கைவரிசையில் இவன் தான் என்றும் முன்னால் நிற்பான். பயமென்றால் தெரியாதே, நற்குணங்கள் கிடையாதே. 420 ஃபோர்ஜரியில் இவன் ஒரு சூரன். இவன புதுவிதமாய கள்ளன், திருடுவதில் இவன் தானே மன்னன். கண்ணில் பட்டதையெல்லாம் சுருட்டும் கள்ளன் கள்ளன். களத்தில் பயமின்றி இறங்கிடும் கள்ளன், கிடைத்த பொருட்களை அள்ளிடும் கள்ளன். கைவரிசையில் இவன் தான் என்றும் முன்னால் நிற்பான். பயமென்றால் தெரியாதே, நற்குணங்கள் கிடையாதே. 420 ஃபோர்ஜரியில் இவன். ஹலோ 1 crore அனுப்பிடுங்க. உனக்கு என்ன வேணும்? லிப்ஸ்டிக். கையில ஒண்ணும் இல்லையில. எப்படி நீங்களே போட்டு விடுங்க. போடுறேன். சும்மா டைம் பாஸ். குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது குழந்தை. இது எந்த டே? உன் மனசுல நான் பிரேமானந்தா நினைப்பா? விட்டா நெஞ்சில இருந்து லிங்கம் எடுப்பு போல இருக்கு. லிங்கம் மட்டும் இல்ல, சிங்கமே எடுப்பேன். எடுப்ப ஜோதி ஜாக்கிரதையாரு, இல்ல மாதாஜி ஆக்கிடுவான். ஹலோ, தொழில இன்சல்ட் பண்ணாதீங்க. என்னடே, மூளையில இருந்து பெட்ரோல் எடுத்தவனே முக்கு மூணு வச்சு அவமானப்படுத்திட்டாங்க. இதோ தொழிலாடா, இன்சல்ட் பண்ணுடா. என்னடா பண்ணுவ? இது உயிர் இல்லாத பாம்பு. உயிர் கொடுக்கவா? மாதாஜி ரெக்கமெண்ட் பண்ணுமா? கண்ணு நெட்டிட்டு இருக்கு, கொத்திரும் போல இருக்கு. உனக்காக இப்ப தூக்கி போடுங்க. இப்ப பறந்து வந்து கொத்த சொல்லிட்டா. போன தடவை ஊட்டி போனப்போ தங்குற இடம் சௌரியமா அரேஞ்ச் பண்ணவே இல்லைங்க. சரி, இந்த தடவை நல்ல இடமா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. ஊட்டிலேயே பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் சவாய், அதுல போட்டுட்டுமா? பரவாயில்ல, போடுங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, உடச்சு போடுவேன். ஏண்டா நீ கொடுக்குற 600 ரூபாய்க்கு உனக்கு ஊட்டி கூட்டு போறது பெரிய விஷயம். ஜாஸ்தி பேசினா அப்புறம் பஸ்ஸுக்குள்ளேயே படுக்க வச்சிருவேன். ஒரு டிக்கெட். ஊட்டிக்கு போறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குது, அதுக்குள்ள முடி வளர்த்துரு. ஏனுங்க புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்குடா, போலீஸ் பிடிச்சுக்க. போடா இண்டீசன்ட் ஃபெலோ. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுவா. 2 டிக்கெட்டா? ஏன் கிழவி, நீதான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே உன் புருஷனை கொண்டுட்டியே. இன்னொரு டிக்கெட் யாருக்கு? குருஜிக்குப்பா. குருஜியா? யார் அவன்? ஹலோ, மைசெல். டேய், நீ குருஜியா? டேய் டேய், லேஸ் உட்றடா. இந்தமா 2 டிக்கெட். தேங்க்ஸ் பா. நெக்ஸ்ட் ஒரு 200 கொடுங்க. 200? எதுக்கு? இன்டர்வியூக்கு போறேன், செலவுக்கு வேணும். இன்டர்வியூக்கா? இரும்பு மனசுப்பா உனக்கு. ஏற்கனவே 7-8 வேலை அவுட்டு. போலீஸ் வேலைக்கு போனேன், அதுவும் புட்டுக்குச்சு. இருந்தாலும் ராபர்ட் ப்ரூஸ் மாதிரி முயற்சியை விட மாட்டேங்கிறியா? என் பாலிசியே தனி. என்ன பாலிசி? பொண்ணு மிஸ் ஆயிட்டா உடனே இடிஞ்சு போய் உட்காந்துறதா? அடுத்தது ட்ரை பண்ண வேண்டியதானே? ட்ரை பண்ணுவேன், ஆனா அதுக்குள்ள வயசாயிருமே. அண்ணா, இறைவன் இருக்கிறான். எங்க? எது நடந்ததோ
அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. ஐயோ, எது நடக்குமோ போ. தேங்க்யூ. ஏப்பா இன்டர்வியூக்கு போறதுக்கு 200 கடன் கேக்குறியா? ஊட்டிக்கு வழியா? அதுக்கும் சேர்த்து நீங்களே போட்டுருங்க. நான் போட்டுக்கிறதா? ஏப்பா இப்பதான் கிருஷ்ண மாதிரி பேச போனேன். அவருக்கும் சேர்த்து நான் தரேன். யாரு இந்த ராத? இது பின்னாடி ஒப்ப நிக்கிறேன். அவர் என்ன கவனிக்கிற நிலைமையில இல்ல. அம்மா இவனுக்கெல்லாம் கடன் கொடுத்தா திரும்பியே வராதுமா. இது ஒண்ணும் கடன் இல்ல. எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கிறது. கொஞ்சம் சத்தமா சொல்ல. செல்வாக்கு வேலை கிடைச்சிடுச்சு. என்னடா பண்ற? கேட்ச் பிடிக்கிறேன். பெரிய அதாரிதனே. அவனுங்களே கேட்ச் மிஸ் பண்ணிடுறானுங்க. போடுமா போடு. புள்ளியாருப்பா, செல்வாக்கு வேலை கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. ஹாய் சுமதி, சோப்பு வாங்கிக்கிறியா? லேடி போலீஸ், நீ என்ன சோப்பு வித்துட்டு தெரியல? எங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் புதுசா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு பீஸையும் ஒரு நாளைக்கு 50 சோப்பு விற்கணும்னு ஆர்டர். மணி அண்ணன் 2 சோப்பு வாங்கிட்டாரு. நீயும் 2 சோப்பு வாங்கிய. அதுக்கு வேற ஆளை பாரு. ராமசாமி ஒரு சோப்பு வாங்கிக்கிறீங்களா? எவ்வளவு? ஜஸ்ட் 550. ஆஃப்டர் ஆல் 550. இந்த லீசன்சி பாமாலிவ் இந்த மாதிரி காஸ்ட்லி ஐட்டம் இருக்கா? இருக்குதே. தோ லீசன்சி பாமாலிவ். செங்கல் தேங்காய் நார்ல தினம் தேய்ச்சி குளிக்கிற பரதேசினி எரிஞ்சவருக்கு எந்திரிச்சு வந்த மாதிரி இருந்துகிட்டு உனக்கு காஸ்ட்லி சோப் கேக்குதா? ஓ ஃபிகர் வெட்டுறீங்களா நீங்க? கடன் கொடுப்பீங்களா? சில்பாயிருச்சு. இவன் மேல போறா. செல்வா வேற தனியா இருக்காரு. ஜோடி, ஏய் ஜோடி, சுமதி குடி. என்னம்மா? குடிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குடிய முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குதுரி. கொஞ்சம் ஆயின் பண்ணி தேய்ச்சி விடு. அப்பா ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த பக்கம் குத்து குத்த போதும். அப்பாவை குத்த சொல்லு. நானா? ஏய் ஜோதி, இங்க பாடி. ஏய் செல்வா குளிச்சிட்டு இருக்காரு, 2-3 சோப்பு வித்துட்டு வந்துடுறேன். வாடினா அப்படி என்னடி அவசரம்? ஒண்ணும் இல்லையா? அப்ப நான் சோப்பாடு வித்துட்டு வந்திருப்பேல, எல்லாத்தையும் கேட்டுட்டு அடி பாவி. உனக்கு சோப்பு தானே விக்கணும், என்ன சோப்பையே நானே வாங்கிக்கிறேன் கொடு. அப்ப வேணும்னு சொன்ன? இப்போ புரியுதுடி. பயப்படாதம்மா, உனக்கு போட்டி நான். பிரதர் முன்னெல்லாம் பாடுவீங்களே, இப்ப விட்டுட்டீங்க. பிராக்டிஸ் பண்றதுல அதனால டச் விட்டு போச்சு. சாரிங்க, நான் மன்னிச்சுக்கினா தெரியாதனமா கேட்டேன். என்ன டாலிங் தேடுறீங்க? என்ன தேடுற? இந்த காது மிஷின் தொலைஞ்சு போச்சுப்பா. கிழிஞ்சு போ. சும்மாவே கூட நாங்க பேசும்போது மைக்கில் தான் பேசணும். இதுல மிஷின் தொலைச்சியா? ஊட்டில வந்து நாங்க மாட்டிட்டோம். போய் தேடு போ. கிடைச்சா எங்க அதிர்ஷ்டம். நான் முடிவுறேன். என்னடா ஊட்டி இப்படி தூத்து பாத்துட்டு இருக்க? குடு, நானும் பாக்குறேன். ப்ளீஸ் 1 மினிட் பாத்துட்டு தரேன். ஒன்லி 2 மினிட்ஸ். அப்புறம் என் டைம். ஹலோ, உங்க டைம் வந்தாச்சு. 1.5 நிமிஷம் தான் பாச்சு. இல்ல, உங்களுக்கு டைம் வந்துருச்சு. சரி டீசன்ட் பா. ஓ இவ்வளவு நேரம் நாய்களை தான் பாத்துட்டீங்களா? இந்த பையனாக்குள்ள கண்டுபிடிச்சனோ பாராட்டணும். சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பெருசா தெரியுதே. இருற பாத்து தர்றேன். அட இவன் வேற 9. ஐயோ ஏங்க ஊட்டிய பைனாக்குள்ள பாக்குறது அவ்வளவு பெரிய தப்பா? என்ற முட்டாடி எதுக்குடா பார்த்தா? ஊட்டி உங்க பொண்டாட்டியா? ஏன் எதுக்குன்னு தெரியாம நம்ம தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் கீழ் நிப்பான். நம்மளும் ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்போம். என்னமா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல அமுலாக்கு பெரிய ஒரு ஐடியான்னு கேட்டேன். ரெய்டெல்லாம் ஒண்ணும் நடக்கலையா? 1 ரூபாய்க்கு உலகத்தை சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு குருஜி. 1 ரூபாய்க்கு உலகமா? இல்ல முடியாத, எப்படி அதான் ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டேன். ஆச்சரியமா இருக்காரு தானே எல்லாம் நின்னுட்டு இருக்கிறோம். நான் உங்ககிட்ட பேசினடா, இவங்கிட்ட பேசினா நீ என்ன குறுக்கு பேசிட்டு இருக்க? அவங்க பேச மாட்டாங்க, நான் தாயே பேசுவேன். ஏன்? அவங்களுக்கு பினாமியே நான் தாயா. பினாமியா? என்னடே எதுக்கு பினாமி அதுன்னு விவசாயம் இல்லையா? நாளைக்கே அந்த பொண்ணு கல்யாணம், இந்த பொண்ணோட பொண்ணு நீ தான் பினாமி தெரிஞ்சுட்டு வச்சுக்க. உன் நிலைமை என்ன ஆகும்? இப்படியே யோசனை பண்ணிட்டு நான் உள்ள போய் குருஜி என்ன பண்றாருன்னு பாத்துட்டு வந்து விவரமா சொல்றேன். ஜெயிச்சம்பா. ஏன் கத்துற? உன்னை வெளிச்சல பார்த்தாலே பயமா இருக்கும். இப்படி வீட்டுல உட்காந்து ஏன் பயமுறுத்துற? ஆமா, 1 ரூபாய்க்கு உலகத்தை காட்டணும் வெளியில போர்டு மாட்டி வச்சிருக்கிய. உன்னால எப்படி முடியும்? என்னால் முடியும். எப்படி முடியும்? காணிக்கை 1 ரூபாய். அப்படியே கண்ண முடிக்கீங்க.
சீக்கிரம் காட்டா டேய், பயமா இருக்கு. என்னடா பண்ற? ஜெயிச்சம்பா. கணக்கு பாருங்க. உலகம் சுத்துதா? சுத்துது. பாத்தீங்களா? பாத்துட்டேன். நீங்க போலாம். என்ன டேய், என்னடா இது? ₹1 உலகத்தை சுத்தி காட்டுறான், இதை சுத்தி காட்ட என்ன அர்த்தம்? நான் விளையாடுறியா? இருத்தியா? நீ கொடுக்குற ₹1 விசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து உலகத்தை பூரா சுத்தி காமிப்பாங்களா? இவ்வளவுதான். போ போ. நெக்ஸ்ட் டே. என்ன உலகம்? மேஜிக், நீ ரொம்ப ஓவரா பேசுற. இனிமேல் யாருக்கு நீ இந்த உலகத்தை சுத்தி காட்ட முடியாது. நீ தான் பின்னால சுத்தணும். இங்க வருங்க. எல்லாத்தையும் காசு வாங்கிட்டேன். ஹலோ. என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை காண தவறாதீர்கள். எத்தனை ரீலுங்க இன்னைக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாகனி காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடி தானா? 6 அடிக்கு மேல தூடு கோச்சுரு போயா. எனக்கு ஒரு சீட் கொடுப்பா. முதல்ல காசு வை. முட்டை சத்தம் செஞ்சு பண்ணுவியா? மறந்துட்டியா? சோர்தி மறதையா? போயவள தம்பி அண்ணா கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாங்க. நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க. நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும். இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது நடத்துறவரு அவருங்க. ஐயோ, பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? வந்து என்ன வந்து நாககண்ணிங்க? என்ன நாகனி சோகனிட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல, சர்க்கஸ் கூடாரம் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகண்ணிக்கு இல்லைங்க, நாகண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கிட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மளும் தான் பாதப்படுவோமே. யோ, அடாடாடாடாடா, ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனியை தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம், வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும். எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தானே இருக்கு? அழுகுன முட்டை கேட்டீங்க, அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி, மூச்சு முட்டை குடிமா. ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? குடி. ஏய் ஏய், எங்க ஓடுற? சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சங்க சங்க நிறுத்துங்க. பாவம், அவர் வளையக்காரரு. அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா இது என்ன? 50 ரூபா. அண்ணே, இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிரு சொன்னா ஒத்துக்குவேன், அழுக்காயிரு சொன்னா ஒத்துக்குவேன். அண்ணே, இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாட்டு இருக்கு சொன்னா ஒத்துக்குவேன். சரி. அண்ணே, நோட்டு செல்லாத சொல்றானவன். இப்படி இருந்துச்சுன்னா செல்லான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்ப சொல்லாத? ஆமா ஆமா, நீங்க சொல்லுங்க சரிதான். நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட. சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூடி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்கா இருக்கு, கிழிஞ்சிருக்கு, செல்லாது சொல்ல மாட்டீங்க.
ஆமா இது யார் நோட்டுது? என்னதுண்ணே? இந்தாங்க. ரொம்ப நல்லதுண்ணே. நீங்க போங்க, வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவெடுக்கிறீங்க? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன் நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசன்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே. ஏண்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டை இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டை, அத கேட்க வந்துட்டே. அசலூர்காரனா? அப்படி கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அடிச்சு நல்லா எழுதுறா. என்னது எச்செல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்ட? இவன் தானுங்க. ஒழுங்கா எழுதுங்க. ஐயா அசிங்கம். டீச்சர் இது எங்க பரவாயில்ல, உங்க மேல காக்கா எச்சம். அதனால என்றா டீச்சர் இடது பக்கம் காக்கா எச்ச பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்பு நடக்க போகுது. சரி சரி கரெக்டா எழுதிட்டுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டீச்சர். ஏய் பலாபலன்லாம் சரியா சொல்றியே, நேத்து என் மேல வலது பக்கம் எச்சம் விழுந்துச்சு. என்னடா பலாபலன்? வலது பக்கமா? வண்டி ஏறி வலது கையை காணாம போயிரு. ஐயா யார் நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இல்லவே இல்ல. ஆமா நீங்க யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர். என்ன இங்க தான் தங்க சொல்லிருக்காங்க, அதான் இங்க தங்கிருக்கேன். ஓஹோ அது நீங்க தானா? ஆமா நான் தான். தாவணிலாம் சரி பண்ணிட்டீங்களா? இப்ப முகத்தை பார்த்து பேசலாம். நம்பி பார்க்கலாமா? ஆமா நீங்க இந்த ரூம்குள்ள எதுக்கு வந்தீங்க? நான் வந்து இங்கதான் மரத்தடியில வயசானவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். சொல்லி கொடுக்கும் போது மேல இருந்து காக்கா எச்சப்பட்டுருச்சு. கிளீன் பண்ணலான்னு வந்தேன். வந்தப்போ நானு சொல்லிட்டேன், நீங்க ஐயோன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொல்லிருக்காரு. அண்ணனா? யாருங்க உங்க அண்ணன்? வேலை. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வராதீங்க. என்ன இது? ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும்? சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்தக்கூடாதுன்னு பல முறை சொல்லிக்கணும்ல. என்ன அண்ணா திருத்தனமா போடுறாங்கண்ணே. என்ன திருத்தனமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டா ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவர் மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும். நான் இப்பவே தொழில் மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட்? அண்ணே பொம்பளை தான் ஆம்பளைய திருத்துவா. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நழுவ விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதார சொல்லல, இந்த சவால ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும்? அதே வளையம் தான். அம்மனி வளையத்தை எடுத்து கொடு. தோப்பு போட்டாச்சு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்குமம் வச்சாச்சு. இன்னும் போடவே இல்லையே. அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்குமம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பா போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்பா. என்ன ஐயோ அப்பா அம்மா டப்பாங்கிட்டு போட்டது போட்டதா சங்கு எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்குல கட்டுங்க, கொண்டு போயிருவோம். சரி. ஏன்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய் தான் ஆனுமா? சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா. ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும். வேற என்ன பண்றது? டேய் நீயாவது சொல்லண்டா. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாராட்ட கை வீசி நடந்து வந்துட்டு இருக்கிறானே. பாரு ஆள் வர்றாரு, கண்டுக்காம கொஞ்சம் நில்லுங்க. ஆமா
என்ன நாகண்ணியும் அப்பாவும் பொட்டி படுக்கல எடுத்துக்கிட்டு ஊரை விட்ட கிளம்பிட்டீங்க எங்க கன்னியாகுமரிக்காவா? ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க? இந்த கன்னியை குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார புலப்பத்தான நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே. அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? இங்க பாருங்க, எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க, இனி எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு இருக்க இடம், பொழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பார்த்தாருனுங்க. இங்கே இருந்துருங்க. இங்க இருக்கு சோறுங்க. ஹலோ வாங்க, அப்படி வாங்க. ஏண்டா அவருதான் எல்லாமே பண்றேன்ட்டாரா? அது என்ன பர்டிகுலரா சோத்த பட்டி கேக்குறேன். நடுற நாய ஒரு வேலை போட்டு தாரேன் ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கே உங்க அப்பா உன்னை அம்பன் விட்டு போறாரு. இல்லீங்க, அவர் எப்பவுமே இரு, இது என்ற துண்டல்ல. எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறாங்க, நீங்க 7 நேரம் சாப்பிடுறாங்க. ஆமா, இது உங்க துண்டுதான். எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். பா பா ட எம் எம் பாடம். கால் போட்டாதான் பாடம். கால் மேல கால் போடுறது இல்ல, பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம். பா இட் எம் சொல்லுங்க. ஏன் அங்க போய் உட்காந்தீங்க? கோ எஜுகேஷன் டீச்சர். முதல்ல உங்க இடத்துக்கு போங்க. ஐயா கண்ணு. டீச்சர் இங்க கொஞ்சம் வாங்கல. என்னங்க டீச்சர்? அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருக்காரு. எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு. அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா? இவ்வளவுதானே? இப்ப பாருங்க. டேய், நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ? ஏப்பன நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? ஏதோ நாங்க 5-6 கேள்வி கட்டிய காலங்கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த அம்மனியும் பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது. இது பாருப்பண்ணு, அந்த அம்மனிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீ பாட்டுல இங்க நின்று கடிச்சு மென்னு முழுங்கமாய் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த? இது பாருப்பண்ணு, நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கீட்டு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. என்ன திருதிருன்னு முழிக்கிற? புரியலையாக்கு? Can't you understand? You seems to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. She generously accepted to teach us. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, ya. என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே வெள்ளைக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி. ஏதோ கடைசி காலத்திலேயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். அதை கடுத்து போடாதப்பன்னு உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி. இன்னும் எங்க நின்று பிறகு பார்த்துருக்கிறேன். Go man. All issues discussed at India-Pakistan talks.